எஸ்விசிசி மகிபாலன் சேனல் உங்களை வரவேற்கின்றது. வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசியின் குரு பயிற்சி பலனை பற்றி நாம பார்ப்போம். ரிஷப ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு இடம்பெறுகின்றார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெறுகின்றார். 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானமாகும். இந்த முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பொறுத்து 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இது தொழில் முயற்சிக்கு மிக முக்கியமான ஸ்தானமாகும். குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்கள் எவ்வளோ பணம் வேணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் முயற்சி செய்யணும். வீட்டில் உட்காந்துட்டு பணம் கிடைக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா பணம் கிடைக்காது. செய்கிற தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யணும், கருத்தாக செய்யணும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நீங்கள் வேலை செய்கிறீங்களோ வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் பணத்தை அள்ளி தருவார். அது குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனால் முயற்சி வேணும். நீங்கள் செயல்படணும். செஞ்சாதான் உங்களுக்கு பணம் வரும். சும்மா உட்காந்துட்டு ராசி பலன் பார்த்தாச்சு, சொல்லியாச்சு, இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ பணம் வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா வராது. அதே சமயம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆனால் தடைகள் ஏற்படும். முதல்ல ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும். ஆனால் தடைகள் ஏற்பட்டாலும் எல்லா தடையிலேருந்து விலகி முடிவில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. பெட்டியில் பணம் இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கடன் ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த குரு பகவான் ஒரு வருஷத்தில் இது முடியும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு அள்ளி கொடுத்துட்டு தான் போக போகிறாரு. ரிஷப ராசி பெண் ராசியை சேர்ந்தது. இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனால் நம்ம எடுக்கிற முடிவு ரொம்ப போல்டாக தான் எடுப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க அன்பு, பாசம் இதில் ரொம்ப இயங்கிட்டு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ரொம்ப பாசத்தோட அன்பாக இருப்பாங்க. அதாவது உறவினர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிரியத்தோடு இருப்பாங்க. இதனால இவங்க ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் அடைஞ்சிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் இவங்க அடைஞ்ச ஏமாற்றங்கள் சொல்லவே முடியாது. எப்போ பார்த்தாலும் நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை. யாராவது ஒரு ஆளை நம்பிட்டாங்கன்னா கடைசி வரையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அவங்க மேலே வெறுப்பு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ரிஷபராசி இதுவரைக்கும் ஏமாந்தது இதோடு முடிஞ்சிடும். இனிமேல் இந்த குரு பயிற்சியிலிருந்து அவங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குரு பகவான் அவங்கள திருத்திடுவார். கண்டிப்பாக இனிமேல் அவங்க வாழ்க்கையில் பொற்காலம் அமையும். ரிஷபராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபடுறது தான் மிக சிறந்த பரிகாரம். அவங்க இந்த சுக்கிர ஹோரையில் அந்த வெள்ளிக்கிழமை லட்சுமி கோயிலுக்கு போய் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வெண்தாமரை மலர் அல்லது ஏதாவது தாமரை மலரை மகாலட்சுமிக்கு கொடுத்துட்டு அங்கே 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாரம் வந்தீங்கன்னா ஒரு 4 வாரத்தில் சுபிச்சம் ஆயிடுவாங்க. ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.